மாசிக்கயிறு பாசிப்படியும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டால் பாசிப்படியும் அளவிற்கு அவர்களின் தாலி பாக்கியம் நீடித்து நிலைத்திருக்கும் என்று அர்த்தம். பொதுவாக வருடத்திற்கு 2 முறையாவது தாலிக்கயிறு மாற்ற வேண்டும். அப்படி மாசி மகத்தன்று மாற்றுவது வழக்கம் உள்ளவர்கள் அல்லது தாலிக்கயிறு மாற்றி பல நாட்கள் ஆகிறது மாற்ற வேண்டும் என்பவர்கள் மாசி மகத்தன்று மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் எல்லோருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இந்த மாசி மகத்தன்று தாலிக்கயிறு மாற்றுவதில் உள்ளது. அதில் முக்கியமாக அன்றைய தினம் மரண யோகம் இருக்கிறது, நான் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாமா என்று அதிகமாக கேள்வி எழுகிறது. மரண யோகம் என்பது இந்த மாசி மகத்தன்று நாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நாம் புண்ணிய நதிகளை நீராடுவது போன்ற இறைசக்தி மிகுந்த வேலைகளை அன்றைய தினம் செய்வதால் அன்றைய தினத்திற்கு இறை சக்தி என்பது அதிகமாகவே இருக்கும். எனவே அன்றைய தினத்தில் மாசி மக தினத்தன்று நீங்கள் மரண யோகத்தை பார்க்க தேவையில்லை. மரண யோகம் இருந்தால் புதியதாக தொழில் தொடங்குவது, புதியதாக வீட்டிற்கு குடிபோகுவது, இந்த மாதிரி செயல்கள் தான் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் தாலிக்கயிறு மாற்றுவது என்பது புதிய தொடக்கமல்ல. ஏற்கனவே நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து தான் நம்முடைய கழுத்தில் மாங்கல்ய கயிறு ஏறி இருக்கும். எனவே இது புதிய தொடக்கமாக கருதாமல் ஏற்கனவே இருப்பதை நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்கிறீர்கள் என்றே நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு தாலிக்கயிறு மாற்றுவதில் உடன்பாடு இல்லை, மரண யோகம் இருக்கிறது என்று உங்களது மனம் முழுவதுமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்ச் 14ஆம் தேதி வரக்கூடிய காரடியா நோன்பு அன்று நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அது மிக மிக விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. எனவே மனம் விருப்பமில்லாமல் நீங்கள் நாளைய தினம் அந்த தாலிக்கயிறு மாற்றாமல் காரடியா நோன்பு அன்று கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய மனம் முழுவதுமாக ஏற்றால் மட்டுமே மாசி மகத்தன்று, அதாவது நாளைய தினம் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் சார்ந்ததை. அப்படி நாளைய தினம் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் நாளை காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த வேளையில் மாற்றிக்கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்த வேளைக்கு மரண யோகம் என்ற ஒன்றே கிடையாது. எனவே தாராளமாக நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.